அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக பதிவின் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன். நான் பேராசிரியர் டாக்டர் சிவஞானம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்திர கிரகணத்தை பற்றி. சந்திர கிரகண தோஷம் நீக்கும் கிரகண புண்ணிய காலம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை தோஷங்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மையிலேயே புண்ணிய காலம். நீங்கள் தோஷம் நீங்கி நல்ல அதிர்ஷ்டத்தை பெற கிரகண தோஷ காலத்தில் என்ன செய்யணும், எப்பொழுது பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். வாங்க, என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க மற்றும் உடனே உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாருங்கள் பார்க்கலாம். சரி, கிரகணம், சந்திர கிரகணம் இந்த மார்ச் மாதம் எப்போ வருது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர கிரகணம் நடக்குது. ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் மற்றும் சந்திர ராஜகிரகங்கள் ஒளிக்கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த ஒளிக்கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படும் கிரகஸ்தமே கிரகணமாகும். இந்த தடவை கேது பகவானால் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியும். எப்போ தெரியுது, எப்படி தெரியும்? வாங்க பார்ப்போம். சரி, இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தெரியுது? அதாவது பகல் 3:20 மணிக்கு தொடங்கி இரவு 6:47க்கு முடியுதுங்க. ஆனால் இந்தியாவில் தெரிகிற நேரம் மாலை 6:10 முதல் 6:47 வரை தான் இந்தியாவில் தெரியும். இப்போ ஆனால் கிரகணம் 3:20க்கே தொடங்கிறது. நமக்கு பகலில் சந்திரன் பார்க்க முடியாதனால நமக்கு முழுமையாக பகலில் தெரியலை. ஆனால் கிரகண அமைப்பு நமக்கு இருக்குது. மாலை 6:10 முதல் 6:47 வரைக்கும் நம்ம முடியும் போது நம்ம பார்க்கலாம். சரி, கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சந்திர கிரகண நேரத்தில் முக்கியமாக உணவு விதிமுறைகள் நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. கிரகணத்துக்கு முன்னால் அன்றைக்கி காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நலம் சரியில்லாதவங்க, வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள் மதியம் 2 மணிக்குள்ளேயாவது நம்ம உணவை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். அதற்கு மேல் கிரகண நேரத்தில் 3 மணிலேருந்து 6:45 வரைக்கும் நம்ம கிரகண நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கிரகண தோஷம் என்றாலும் அதே நேரம் அது கிரகண புண்ணிய காலம்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க. தோஷத்தை நீக்கி அதிர்ஷ்டத்தை பெறுவது உங்கள் மனசில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன செய்யணும் விரிவாக பார்க்கலாம். யார் யாருக்கு எந்தெந்த நட்சத்திரத்திற்கு இந்த கிரக தோஷம் உள்ளது என்றும் விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் நிகழுது? பூர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறுது. சிம்ம ராசியில் கிரகணம் நிகழ்கிறது. கிரகண தோஷத்தால் பாதிக்கப்படும் 5 நட்சத்திரங்கள் இதோ: மகம் சிம்ம ராசி, பூரம் சிம்ம ராசி கிரகண நட்சத்திரம், உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி ராசி, பரணி மேஷ ராசி பூரத்தின் ஜோடி நட்சத்திரம், பூராடம் தனுசு ராசி பூரத்தின் ஜோடி நட்சத்திரம். கிரகண நட்சத்திரத்திற்கு முன்னால் பின்னால் உள்ள நட்சத்திரங்களும் அதன் ஜோடி நட்சத்திரங்களும் சேர்ந்து 5 நட்சத்திரருக்கும் கிரகணம் பிடிப்பதால் கிரகண சாந்தி செய்வது மிக மிக நல்லது. சாந்தி செய்யணுமா? பயப்படாதீங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக இறைவன வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. அவ்வளவுதாங்க. தோஷங்கள் அனைத்து நீங்கள் அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி ஓடியாருங்க. என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது. வாங்க சொல்கிறேன். அனைத்து தோஷங்களில் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உண்டாக என்ன செய்யணும்? இந்த 5 நட்சத்திர அன்பர்கள், குறிப்பாக பூரம், பரணி, பூராடம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் சொல்ல வேண்டிய கிரகண புண்ணியகால ஸ்லோகம் என்ன? இந்த கிரகண புண்ணிய காலத்தில் குறைந்தது 11 தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சந்திர கிரகண புண்ணியகால ஸ்லோகம்: இந்திரோ நலோ தண்டத ரஸ்ஸ ரிஷக பாஷாயுதோ வாயுக குபேர ஈஷாக குர்வந்து சர்வே மம ஜன்ம ரட்சக ராசிஸ்த சந்திர கிரக தோஷ சாந்திங். இதை இந்த ஸ்லோகத்தை
நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு 3 தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 6:10லேருந்து 6:47 வரைக்கும் இந்தியாவில் தெரிகிற நேரம். அப்போ இந்த ஸ்லோகத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் 11 தடவை மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வெற்றி உண்டாகும். மேலும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் வாங்க பார்ப்போம். அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் உண்டாக இந்த 5 நட்சத்திர அன்பர்கள் மற்றும் அனைவரும் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை குறைந்தது 11 தடவை அல்லது 108 முறை சொல்வது மிக மிக நல்ல பலனை தரும். அனைவரும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் குறைந்தது 11 தடவை 108 தடவை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இதை கிரகணம் ஆரம்பிக்கையில் அந்த 3:30 மணிக்கு முதல்ல ஒரு 3 தடவை சொல்லி முடிச்சிருங்க. அந்த 5 நட்சத்திரக்காரர்கள் அந்த ஸ்லோகத்தையும் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். சரி, இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்ன? ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாறு கமிவ பந்தனான் மிருத்யோர் முஷி யமாம் மிருதாத். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அற்புதமான மந்திரம். அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் அருமையான மந்திரம். இதை 6:10லேருந்து 6:47 வரை உள்ள இந்தியாவில் தெரியும் நேரத்தில் நீங்கள் குறைந்தது ஒரு 11 தடவை சொல்லுங்கள். முடிஞ்சால் 108 தடவை கூட சொல்லுங்கள். வாழ்வில் அனைத்து நல்ல நிகழ்வுகளும் கண்டிப்பாக உண்டாகும். கிரகணம் முடிஞ்ச உடனே, அதாவது இரவு 6:47 மணிக்கு மேலே நம்ம குளிக்கணுங்க. அப்போ குளிக்கும்போது தண்ணீரில் சிறிது கல் உப்பை போட்டு குளிங்க. அது கடலில் குளித்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வணங்குங்க, பிரார்த்தனை செய்யுங்க. பின் உங்களது இஷ்ட தெய்வங்களை நல்லா வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் மும்மூர்த்திகளை வழிபடணும். யார் மும்மூர்த்திகள்? சிவன், பிரம்மா, விஷ்ணு. அவரை எப்படி வழிபடணும்? ஓம் தத்புருஷாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ பிரம்மா விஷ்ணு சிவா பிரசோதயாத். இந்த மும்மூர்த்திகள் ஸ்லோகத்தை குறைஞ்சது ஒரு 11 தடவை சொல்லுங்கள். வாழ்வில் நலன்கள் அனைத்தும் உண்டாகும். பின் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யுங்க. கிரகண தோஷங்கள் நீங்கி வாழ்வில் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பேராசிரியர் டாக்டர் சிவஞானம். வணக்கம்.